ஃபார்மோஸ் மக்களே, அட்டோனோ மங்கீஸ்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப வரேன். நான் எதுக்கு வந்திருக்கேன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம். யாரும் இல்லப்பா, போர்ச்சுகல் வந்து நேஷன்ஸ் லீக் ஜெயிச்சிட்டாங்க. லேட் ரிவ்யூ தான், பட் இருந்தாலும் போட்டேன். நிறைய பேர் இன்பாக்ஸ் பண்ணிட்டீங்க, அண்ணா நீங்களும் பேசுங்கண்ணா நீங்களும் பேசுங்கண்ணான்னு. பசங்க பேசியிருக்காங்களான்னு தெரியல. சரி, நம்மளோட சைட்லேருந்து என்ன பேசுமோ பேசி போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் இந்த ரிவ்யூ. மெயினாக வந்து மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எப்படின்னா நான் சொல்லியிருப்பேன், இந்த புது படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு இல்லைப்பா, மணிரத்னம் படம். அதில் ஒரு பாட்டு வந்ததை வச்சு நான் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன். இந்த மாதிரி பார்க்கும்போதே மனசெல்லாம் பாரமாக இருக்குது, இன்னைக்கு நைட்டு ஸ்பெயின் போட்டு போர்ச்சுகலை தூக்கி போட்டு மிதிச்சிருவாங்கங்கிற பயம் வந்துருச்சு எனக்கு. அந்த பாட்டை கேட்கும்போது கண்ணில் கண்ணீரே வந்துருச்சு. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், அஸ் அ டீமாக ஸ்பெயின் சூப்பராக விளையாடுவாங்க, விளையாண்டுக்கிட்டு தான் இருக்காங்க இன்னொன்று தெரியும். ஸோ போர்ச்சுகல் அஸ் அ டீமாக எப்போவுமே வந்து டீமாக தான் விளையாடுவாங்க. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கு தெரியும், மறைக்கிறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. அப்படி தான் ஆரம்பிச்சது மேட்ச்சு. அதே மாதிரி வந்து இன்னொன்றும் லமீன் யமால் வர்சஸ் கிறிஸ்டியானோ ரொனால்டோன்னு கிளப்பி விட்டாங்க. இதை கிளப்பி விட்டாங்க மட்டும்தான் வியூஸ் போகும் வீடியோ. ஒவ்வொரு பிளாகும் ஒவ்வொரு நியூஸ்லையும் கிளிக் ரேட் அதிகம். ஏன்னா ரொனால்டோ வச்சு தான் இவனுங்க ப்ரெஸ்ஸு பைத்தியக்காரன்லேருந்து யூடியூப் பைத்தியக்காரனுங்க நாங்கள் வரைக்கும் எல்லாருமே வந்து செல்லிங் பாயிண்ட்டு. அதனால லமீன் வர்சஸ் ரொனால்டோ அப்படின்னு கிளப்பி விட்டாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் கிளப்பி விட்டதில் ஒரு நல்ல ரீசன் இருக்குது. அதை நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கடைசியாக சொல்கிறேன் நான். மேட்ச் வந்து உங்க எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம ஒரு போல் வச்சோம். போல்ல கூட எல்லாருமே பிளைண்டா, என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல ரொனால்டோ கண்ணிகள் அதிகங்கிறதுனால போர்ச்சுகல் ஜெயிப்பாங்கன்னா ப்ரெடிக்ஷன் அதிகமாக இருந்தது. ஸோ ஸ்பெயின் ஃபேன்ஸ் எல்லாருமே ஜெயிப்பாங்க. ஆனால் அவங்க போட்டதுக்கு இன்னும் ஒஸ்டா இருந்தது. 4-1 3-1 அந்த மாதிரி ஜெயிப்பாங்கன்னு போட்டிருந்தாங்க. ரொம்ப பதட்டமாக தான் இருந்தது. ஸ்பெயினும் நல்ல டீசெண்டான லைனப் தான். போர்ச்சுகல் அஃப்கோர்ஸ் அவங்களோட சாலிடான லைனப்பு. எனக்கு கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஃபார்வர்ட் ஆடுறது நான் முன்னாடியிலேருந்தே சொல்லிட்டேன். 60 நிமிஷம் ஆட வைக்கணும் தலைவனா, அதுக்கப்புறம் சப் பண்ணோம். ஏன்னா வயசாயிருச்சு. 60 நிமிஷமே அதிகங்கிற மாதிரி தான் நான் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஆதி காலத்துலேருந்து அட்ரினோவில் பேசுறதுலேருந்தே சொல்லியிருந்தேன், வேர்ல்டு கப் காலத்துலேருந்தே. ஸோ நான் பெருசாக ஹோப்லாம் வச்சுக்கல, சரி ஓகே பார்ப்போம் அப்படின்ட்டு. ஏன்னா போர்ச்சுகல் வந்து ஒரு டீமாக விளையாட மாட்டானுங்க ப்ராப்பராக. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் ஆஃப் பட்டைய கிளப்புறானுங்க ஸ்பெயின். எவனை கேட்டாலுமே சொல்லுவோம் அவ்வளோ சூப்பராக விளாண்டானுங்க. நம்ம வந்து எப்படி சொல்றது, எல்லாரும் வந்து லமீன் யமால், இந்த சைடு நீக்கோ வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டைம்ல வந்து நான் பேர் எனக்கு மறந்து போகுது. அவன் சிஎம், ஆக்சுவலா ஸ்பெயினோட சிஎம். ஃபர்ஸ்ட் கோல் வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு பில்டப்பு. அஃப்கோர்ஸ் லமீன் யமால் வந்து திரும்பவும் இன்வால்வ் ஆயிருந்தாப்ல. பட் ஆனால் மார்டின் ஜூபிமெண்டி, அவர் பேர் ஜூபிமெண்டின்னு நினைக்கிறேன், சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டு போயிடுவான். அந்த கோல் பார்க்கும்போதே ஃபர்ஸ்ட் ஃபுட்பால் ஃபேன்ஸ் ஒரு நியூட்ரலாக இப்போ பார்க்க ஆரம்பிக்கிறோம். நான் மேட்ச் பார்க்கும்போதெல்லாம் வந்து ரொம்ப நியூட்ரலாக தான் இருந்தேன். நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன், ரொனால்டோவே திட்டி ஸ்டோரி வேற வச்சிருக்கேன் கடுப்பில். ஆனால் நியூட்ரலாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது, பாராட்டுற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவ்வளோ பாசஸ் நீட்டாக கனெக்ஷன் பண்ணி சூப்பராக ஓப்பன் பண்ணி அடித்தாங்க. ஏன்னா போர்ச்சுகல் ஒரு பதட்டத்திலேயே விளாண்டாம இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப். போச்சு 5 நிமிஷம் கூட அவளை, அடுத்த 5 நிமிஷம் இந்த நூனோ மெண்டஸ் பையன் என்னையா ரொனால்டோ, அவன் தான் ஏன் மேட்ச் ஃபுல்லாக கண்ணுக்கு தெரிஞ்சான். உண்மையிலேயே மேட்ச் ஃபுல்லாக அப்படி டிஃபெண்ட் பண்ணுறான், அப்படி அட்டாக் பண்ணுறான், எதிரியே பார்க்கல. நான் நினச்சது ஒன்று தான், நல்லா டிஃபெண்ட் பண்ணுவான், ஒரு நல்லா பாஸ் பண்ணுவான் அப்படின்னு தான் நினச்சேன். பட் ஆனால் எக்ஸ்பெக்டே பண்ணல. எடுத்துகிட்டு போய் ட்ரிபிள் பண்ணி போகலாம் வெண்ணைங்களாண்டு ஒரு கோலை போட்டான் பாருங்க. உக்காளி என்ன மாதிரி வேற லெவல். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃபெண்டர் வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான ஃபினிஷ் கொடுத்துருக்காரு அப்படின்னா வேற லெவல் கோல்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கரெக்டாக முடிய போகிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த ஒயாசாபாலா அவன் மேட்ரிட் கூட விளாண்டுருக்கான்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் ராங் ப்ளீஸ் கரெக்ட் மீ. ஆமாம், ஒரு கோலு. என்னடா இது இப்படி இருக்கு. டக்ளஸ் கோஸ்டா வரை இன்னைக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்றது, அவன் சூப்பரான கீப்பருங்க. உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஷார்ட் ஸ்டாப்பிங் பெனால்ட்டியில மட்டும் அவ்வளோ தடவை ஸ்டாப் பண்ணிருக்கான். அவனாலேயே போர்ச்சுகல் நிறைய மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்கன்னு கூட நான் என்னோட தனிப்பட்ட கருத்து சொல்லுவேன். அவ்வளோ சூப்பரான கீப்பர். என்னடா இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சாக்க, மேட்ச் போது செகண்ட் ஹாஃப் போயிட்டு உள்ள போயிட்டு போர்ச்சுகல் வெளியே வரானுங்க. என்ன பூஸ்ட் போட்டு வந்தானுங்கன்னு தெரியல. வெளியே வந்த ஸ்பீடுக்கு அவ்வளோ சூப்பராக விளாட ஆரம்பிக்கிறானுங்க. இது என்னடா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆன போர்ச்சுகலா, இது இப்படி விளாடுறாங்களே அப்படின்னு இருந்தது. ஸ்பெயின் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. அவ்வளோ மிஸ்டேக் லமீன் யமால். நான் ஒன்று சொல்லிடுறேன், கிறிஸ்டியானோ ரொனால்டோ 60வது நிமிஷம் 65 நினைக்கிறேன் கோலு. அந்த கோல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆனால் ரொனால்டோ 40 வயசுல அந்த லமீன் யமால்கிட்ட பாலை ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலும் அந்த மாதிரி மேட்ச் ஃபுல்லாகவே ப்ரெஸ் பண்ணான். ரொனால்டோ ஹெவியாக ப்ரெஸ் பண்ணுறாப்புல. முன்னாடி அவர் ப்ரெஸ் பண்ணும்போது ப்ரூனோ வரான், இந்த சைட்லேருந்து யாரும் நூனோ வரான், இந்த சைட்லேருந்து விட்டீனியா, மிட்லேருந்து விட்டீனியா வரான், வரிசையாக எல்லாம் வராங்க. பெர்னார்டோ சில்வா செம ஸ்லோ, நான் அதை சொல்லியே ஆகணும். எனக்கு என்ன வந்து மாஸ் அப்படின்னா, பெர்னார்டோ சில்வாவை தூக்குறாங்க, தூக்கிட்டு இவன் வரான், அவன் பேர் என்ன, அந்த 5ஆம் நம்பரியா,
அவன் பேரை எனக்கு மறந்துட்டேன் நான். அவன் ஒரு டிஎம் ஆக்சுவலா, அவன் பேரும் ஏதோ யோவான் தான் வரும், அதை மறந்துட்டு தொலைச்சிட்டேன், விட்டுருவோம். ஒரு டிஎம் அவன் வந்து உல்ஸ்க்கு விளாண்டுருக்கான்னு நினைக்கிறேன். அவன் பேர் எனக்கு நல்ல, அவன் வந்து யூஸ்வலா ஒரு ப்ராப்பரான டிஎம்னு சொல்லுவாங்க, அந்த சிடிஎம்னு, அந்த மாதிரி சிடிஎம் கேட்டகரியில வந்து இவனும் இருக்கான். வரான், வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா மேட்ச் அவ்வளவு நீட்டா, அவன் வேலை என்ன, மிட்ல சூப்பரா கண்ட்ரோல் பண்றான், எங்கெல்லாம் லூஸ் பால் இருக்கோ அதெல்லாம் எடுக்கிறான். பெர்னார்டோ சில்வா வெளியே போனோடனே, அஃப்கோர்ஸ் பெர்னார்டோ சில்வா பால் போட்டு சரியான ட்ரிபிள்லாம் பண்ணான். அவன்கிட்ட பேசல, அவன் ட்ரிபிள் பண்ணி பால் கண்ட்ரோல் பண்ணி எல்லாம் பண்றான், தாண்டி போக முடியல. டிஃபன் வடை கிடெல்லாம் சாப்பிட்டுட்டு நீட்டாக ட்ரெஸ் எல்லாம் மாற்றி குளிச்சுட்டு வந்து பால் எடுக்கலாம், அந்த அளவுக்கு டைம் இருக்கு. பேசல. ஸ்பெயின்ல எல்லாம் அப்படியே சில்வண்டு மாதிரி இருக்கானுங்க பசங்க, போட்டு உள்ள சட்டு 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 சட்டுன்னு ஓடிட்டு இருக்கானுங்க சின்ன சின்ன பசங்க. ஸோ அதனால வந்து எனக்கு வந்து ஒண்ணுமே இது பண்ண முடியல. அதனால அவன் போனா போதுண்டா அப்படின்னு 65 நிமிஷம் 70 நிமிஷத்துல எனக்கு தோணிட்டு இருக்கு. அவனை தூக்குறாங்க. அட்வான்டேஜ் இது கூட என்ன அப்படின்னாக்க, ஒரு டிஃபெண்டர் வரான், அவன் செல்சி டிஃபெண்டர், அவன் பேர் என்னன்னு எனக்கு தெரியல, மறந்துருச்சு. நான் ஐ எம் வெரி பேட் வித் நேம்ஸ். நீ என்னடா மயிருக்கு ரிவ்யூ பண்ணுறேன்னு கேட்டுறாதீங்க, அட்ரிலிங்ல தான் ரிவ்யூவே நம்ம ரிவ்யூ. ஸோ அவன் பேரை மறந்துட்டேன். அவன் செல்சிக்கு விளாடுற டிஃபெண்டரு வேற லெவல்ல வந்து சிபி ஆட ஆரம்பிச்சான். ஒண்ணுமே பண்ண முடியல, ஸ்பெயினால பிடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க எல்லாத்தையுமே. ஸோ இப்படியே போய்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இவனுங்க கூட வந்து இந்த ரஃபாலியோ வந்தான், நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் கிரிப்பான்னு. ஸோ அஃப்கோர்ஸ் அந்த பாய் தான் வந்து இது பண்ணி எல்லாம் பண்ணி சூப்பராக பண்ணாப்ல. பட் நான் அவனே ஒரு கோல் அடிப்பான், புட்டு என்ன ஸ்பீட்ல ஸ்பிரிண்ட் பண்றான், அடிப்பான் நினச்சேன். 3 மினிட்ஸ் போட்டா ஒன்று, ரொனால்டோ போட்ட கோலை பற்றி நம்ம பேசியே ஆகணும். 3 பேர் இருக்காங்க அந்த இடத்துல, ஒரு கீப்பர். அந்த இடத்துல வந்து டேப்பின், போன மேட்சுக்கு டேப்பின் என்ன பேச்சு பேசியிருப்பீங்கடா, இந்த கோலுக்கு பேசுங்க பார்ப்போம். ஃபைனல்ஸ் எவனாவது அந்த நேஷன்ஸ் லீகை வந்து பி லீக், இது ஃப்ரெண்ட்லி அப்படின்லாம் சொல்லாதீங்க. தாமஸ் முல்லரே சொல்லிட்டாருன்னு, தாமஸ் முல்லர்லாம் சொல்லலை, அதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணிட்டாங்க, அவன் சொல்லலைன்னு சொல்லிட்டான். இந்த மாதிரி பெரிய பெரிய பிளேயர் சொல்லிட்டாங்க, அது சொல்லிட்டாங்க. தோக்குறவன் எல்லாம் அப்படிதான் சொல்லுவான், ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் அப்படி சொல்ல மாட்டான். ஏன் அப்புறம் ஸ்பெயின் அவ்வளோ சீரியஸாக விளாண்டாங்க, ஏன் பயங்கர சீரியஸாக ஃப்ரான்ஸ் விளாண்டாங்க. ஒன்று யாரோ தாமஸ் முல்லர் சொன்னாங்க, நெதர்லாண்ட்ஸ் போர்ச்சுகல் தான் பயங்கர சீரியஸாக எடுத்துப்பாங்கன்ட்டு. நெதர்லாண்ட்ஸ் போர்ச்சுகல் சீரியஸாக எடுத்துருக்காங்கன்னா ஏன் ஃப்ரான்ஸ் அவ்வளோ சீரியஸாக விளாட்றாங்க, ஏன் ஸ்பெயின் அவ்வளோ சீரியஸாக விளாண்டாங்க. தோத்துட்டு போக வேண்டியதானே ஈஸியாக போர்ச்சுகல்கிட்ட. அவங்க தான் நிறைய நேரம் சூப்பராக விளாண்டாங்க ஓவரால் மேட்ச்சில். சும்மா எவனாவது இந்த பேசணுன்ற பேச்சுக்கெல்லாம் பேசாதீங்க. இன்டர்நேஷனல் டிராஃபி இஸ் இன்டர்நேஷனல் டிராஃபி. அதுவும் யூரோப்பில் விளையாடும்போது இதை உடனே இந்த மெஸ்ஸி ரொனால்டோ சண்டைக்கு வருவோம்ல, அது மாதிரி வரேன். கோப்பா அமெரிக்காவில் ஆவரேஜ் ரேங்கிங் டீம் வந்து 15 கிடையாது. இதில் ஆவரேஜ் ரேங்கிங் டீமே 15 போர்ச்சுகல் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே 30 கிட்ட போயிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இஃப் ஐம் ராங் ஆல்சோ, எனக்கு கவலை இல்லை. ஆனால் இந்த யூரோப்பை கம்பேர் பண்ணும்போது அங்கே ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடு டாப் 10 தான், டாப் 20 10 தான் இருக்குது. ஸோ போர்ச்சுகல் விளாண்டவங்க முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னாலே நல்லா டாப்பில் இருக்க டீமில் கூட தான் விளையாண்டாங்க. டாப் 20 இருக்க டீம் கூட விளையாடாங்க. அவங்க டாப் 30 அந்த சைடு கீழே போயிட்டாங்க. யார் அந்த சைடு கோப்பா அமெரிக்காவில் பிரேசில், உருகுவே, பருகுவேலாம் அந்த டைமில் ஏதோ ஒரு டைமில் உருகுவே, பிரேசில், அதை தாண்டி மெக்சிகோ, ஹமேஸ் ராட்ரிகஸ் ஏதோ ஒரு டைம் வேர்ல்ட் கப் கூப்பிட்டு போனான். இங்கே இருக்கிறதுலே மாசான டீம் இது அர்ஜென்டினா தான். அப்போ யாருக்கு சான்ஸ் அதிகம்? அதனால அதை உடனே நான் இழிவுபடுத்துறேன், அடுத்து சொல்லக்கூடாது. எல்லா இடத்துலையுமே காம்படிஷன் தான். மெஸ்ஸி வெறும் கோப்பா அமெரிக்கா அடிச்சப்போ கூட நான் வந்து என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஒரு இன்டர்நேஷனல் ட்ராஃபி அடிச்சிட்டான், பரவாயில்ல சூப்பர். அப்படி வேர்ல்டு கப் அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், ஓகேவா அடிச்சிட்டான், ஓகே பரவாயில்ல சூப்பர் அப்படின்னு தான் சொன்னேன். ஸோ அதனால வந்து இதை வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்றது, இப்போ ஒரு டிபேட்டாலாம் எடுத்துட்டுலாம் போகக்கூடாது. இன்டர்நேஷனல் லீக் இஸ் இன்டர்நேஷனல் 3 ட்ராஃபி, இன்டர்நேஷனல் ட்ராஃபி, ஃபர்ஸ்ட் டீம் டு டூ இட் போர்ச்சுகல். அதனால வந்து லமீன் யமாலெல்லாம் தூக்கி அப்படி அவன் சொல்லுவான், அப்படி சொறி எடுத்துட்டு போட்டான். யாரு? நூனோ மெண்டஸ். அதே மாதிரி இன்னொரு தரப்பு போட்டிருந்தாங்க, ரொனால்டோ எழுதிட்டு இருக்காரு நியூனோ மெண்டஸ்க்கு வந்து மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்ததுக்கு அப்படின்ட்டு. டே ஃபுட்பால் பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும், அந்த மேட்ச் நூனோ மெண்டஸ் விளாட்டுக்கு 10 ரொனால்டோ மாதிரி விளாண்டாட்டான். டிஃபென்ஸ் அந்த சைடு யமாலால போகவே முடியல. ஒரு கோலு அசிஸ்ட் அவன் தான் நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங் அசிஸ்ட் அவனா ரஃபாலியோவான்னு எனக்கு மறந்துருச்சு, பட் நினைக்கிறேன். ரொனால்டோவே கவலைப்படா, 80 நிமிஷத்துலயே 75 நிமிஷத்துலயே கால் உடஞ்சு சப்ஸ்டிரைட் வெளியே போயிட்டாப்லையே. ஏன்டா இப்படி நீங்க அடிச்சுக்கிறீங்க? அவன் சொல்ற மாதிரி தான், டே பேர பசங்களா, உலகத்துல என்னென்ன பிரச்சனை இருக்கு, நீங்க இன்னும் ரொனால்டோ வச்சு அழுகுற மாதிரி போட்டுட்டு இருக்கீங்க. இப்போ ஓவரால் எல்லாத்தையும் முடிச்சாச்சா, போகுது 120 நிமிஷம் ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட்ல உட்கார வச்ச மாதிரியான ஒரு கேம் இது. இல்லைன்னு மட்டும் எவனா சொல்லுங்கடா பார்ப்போம். மேட்ச் ஃபுல்லா எட்ஜ் ஆஃப் த சீட்ல உட்கார்ந்தோம் 2 பேருமே. ஸ்பெயின் ஜெயிக்குமா போர்ச்சுகல் ஜெயிக்குமா அந்த மாதிரி தான் போச்சு. முடியுது, பெனால்ட்டி போறோம். அடிச்சு சொல்றேன், நீ ஸ்பெயின் ஃபேனா இருந்தாலும் சரி, போர்ச்சுகல் ஃபேனா இருந்தாலும் சரி, நியூட்ரல் ஃபேனா இருந்தாலும் சரி, ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன்,
மொராட்டா பெனால்ட்டி எடுக்கும் போதே தெரிஞ்சிருச்சு ஸ்பெயின் தோக்க போறாங்க. எனக்கு அந்த கட் ஃபீலிங் எனக்கு உள்ள வந்துச்சு. மொராட்டா எடுக்கும் போதே தெரிஞ்சிருச்சு காலிடாய் விடுங்க அப்படின்ட்டு. ஆனா இதுல நான் இது எல்லாத்தையும் சொல்லி ஒரு மேட்டரை விட்டுட்டேன். என்னதான் ஸ்பெயினுக்கு பெட்ரி கிட்ரின்னு எல்லாம் நல்லா விளையாண்டுருந்தாலும் போர்ச்சுகலோட அன்சங் ஹீரோ யார் மெயினா அப்படின்னாக்க விட்டீனியா தான். நூனோ மெண்டஸ் நல்லா விளாண்டா இல்லைன்னு சொல்ல முடியும். அந்த சென்ட்ரல் மிட்ஃபீல்டில் விட்டீனியாவுக்கும் அந்த நூனோ மெண்டஸ்க்கு இருந்த ஒரு பேரு எவ்வளோ சூப்பராக விளாண்டான். செம்மையாக இருந்தது பார்க்க. பெனால்ட்டி அடிச்சுட்டு பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது சிக்னேச்சர் தான் காமிச்சிட்டு வந்தான். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இட் வாஸ் என்ன சொல்கிறது பயங்கரமான ஒரு ஃபுட்பால் மேட்ச் ஃபார் ஆல் த ஃபேன்ஸ்ன்னு தான் சொல்லலாம். போர்ச்சுகல் ஸ்பெயின் இல்லை, ஃபுட்பால் ஃபேன்ஸுக்கே ஒரு சூப்பரான மேட்ச்னு தான் சொல்லுவேன் நான். அட் த சேம் டைம் இந்த வீடியோ ஷூட் பண்ணுற நாள்லேருந்து அடுத்த வருஷம் இதே நாள் வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆகுது. வேர்ல்ட் கப்பில் ரொனால்டோ விளையாடுவாரா மாட்டாரா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ரொம்ப நாள் இல்லை, போன வேர்ல்ட் கப் முடியும் போது ஆட மாட்டான் வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நானே சொன்னேன் அவள் தான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். பார்த்தா ஒரு வருஷம் தான் இருக்குது, அதுக்குள்ளே நேஷன்ஸ் லீக் ஃபைனல்ஸில் கோல் அடிச்சிருக்காப்புல. சாதாரண இல்லை தம்பி, செமிஸ்லையும் கோலு ஃபைனல்ஸ்லையும் கோலு. அதனால அடுத்த ஒரு வருஷம் தாக்கு பிடிப்பானா என் தலைவன், ஆடுவானா, கப்பை அடிப்பாங்களா என்னங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில். எனக்கு போர்ச்சுகல் ஒரு டீமாக விளாண்ட மாதிரி தோணுச்சு. அதனால அடுத்த வருஷம் சான்ஸ் இருக்கா, இந்த யங் பாய்ஸ் போய் ஏதாவது பண்ணுவாங்கங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.